ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய செய்கையை நாம் ஒரு நாளும் ஒரு அளவுகோல் வைத்து அந்த அளவுகோலுக்குள்ளாக கர்த்தருடைய செய்கையை நாம் வைத்துவிட முடியாது. கர்த்தருடைய செய்கை நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியமான காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்துல கர்த்தருடைய செய்கை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில பெருத்த ஏமாற்றங்களுக்கு நடுவில், நெடுநாள் பிரச்சனைகளுக்கு நடுவில், நெடுநாள் போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு விடுதலையை தேடி, ஒரு வெளிச்சத்தை தேடி, ஒரு நன்மையை தேடி தேவனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருப்பீர்களே ஆனால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். கிரகித்து பார்த்து விடவே முடியாது, நினைத்து பார்த்து விடவே முடியாது. ஒரே நாளுக்குள்ளாக சத்துருவினுடைய தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு, சத்துருவினுடைய தாக்குதலினால் அவனும் அவனுடைய குடும்பமும் அப்படியே சீர்குலைந்து போய்விட்டது. இன்றைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலை ஒருவேளை சீர்குலைக்கப்பட்டு, நிலை குலைக்கப்பட்டு, உரு அளிக்கப்பட்டு இருக்குமே ஆனால், இன்றைக்கு யோபுவினுடைய சிறையிருப்பை திருப்பி இரட்டத்தனையாக ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களுடைய சிறையிருப்புகளை திருப்பி உங்களையும் அவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். யோபு எல்லாம் இழந்து போன நிலையிலே சத்துருவினால் அவனுடைய உருவம் சீர்குலைக்கப்பட்டது. சத்துருவினால் அவனுடைய குடும்பம், அவனுடைய தொழில், அவனுக்கு உண்டாகி இருந்த மகிமை, அவனுக்கு உண்டாகி இருந்த கனம் அத்தனையும் சிதிலடைந்து போய்விட்டது. தூள் தூளாக சத்துரு நொறுக்கி போட்டு விட்டார். அப்படி நொறுக்கி போட்ட நிலையில யோபு தன் சிநேகிதருக்காக, தன் சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய கடைசி நம்பிக்கையாக ஒன்று உங்களிடத்துல இருக்குமே ஆனால், உங்களுடைய விசுவாசம் உள்ள ஜெபம். உங்களுடைய கடைசி ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வைத்திருப்பீர்களானால், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதே அல்லாமல் வேற எது உங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்துவிட முடியும். யோபு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவனுடைய முகத்தை பார்த்தருளினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் கூட ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதபடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. சத்துரு எவ்வளவாய்
உங்கள் வாழ்வை சீரழித்திருந்தாலும், சிறைப்பிடித்து வைத்திருந்தாலும், சிறையிருப்புக்குள் கட்டி வைத்திருந்தாலும், ஒரு நொடி பொழுதிலே கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து சிறையிருப்புகளை திருப்பி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம், எவ்வளவாய் சத்துருவினாலே நசுக்கப்பட்டு கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியத்தை, அவர்கள் புத்திக்கு எட்டாத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்புகள், கட்டுகள், காவல்கள் அத்தனையும் உடைந்து போனதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்புகளை திருப்பி கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளுவார். ஆமென்.